ஹalleluya, praise the lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. have a blessed wednesday. வாலிப பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? இன்றி தேவ வாக்கு சங்கீதம் 61:4. நான் உம்முடைய கூடாரத்தில் சதா காலமும் தங்குவேன், உமது சட்டைகளின் மறைவிலே வந்து அடைவேன். ஆம் வாலிப பிள்ளைகளே, அவருடைய சட்டைகளின் கீழே நாம் அடைக்கலமா இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். சட்டைகளின் கீழே நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, சங்கீதம் 91:4 அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் சட்டைகளின் கீழே உனக்கு கீழே அடைக்கலம் புகுவாய். ஹல்லேலூயா. ரூத் 2:12 இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. ஆம் வாலிப பிள்ளைகளே, கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ளே நம்மை காக்கிற தேவனா இருக்கிறார். ஆமேன். கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். வாலிப பிள்ளைகளே, மல்கியா 4:2 என் நாமத்தை பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்திற்கீழே நமக்கு இருக்குமானால் நாம் ஆரோக்கியத்தை பெற்றவர்களாய், அவருக்கு பயந்திருப்போமானால் நிறைவான பலன் பெற்றவர்களாய் காணப்படுவோம். வாலிப பிள்ளைகளே, சட்டைகளின் மேலே நம்மை சுமக்கிற தேவனா இருக்கிறார், காக்கிற தேவனா இருக்கிறார், சுமக்கிற தேவனா இருக்கிறார், சேர்க்கிற தேவனா இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. உபாகமம் 32:11 கழுகு தன் கூட்டை களைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டையின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் நம்மை உள்ளங்கையில வைத்து சுமந்து கொண்டு போகிறார். வாலிப பிள்ளைகளே, யாத்ராகமம் 19:4 உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேலே சுமந்து உங்கள் எண்ணண்டையிலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். வாலிப பிள்ளைகளே, அவர் காக்கிற தேவனாய் சுமக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சட்டைகளின் நிழலிலே நம்மை சேர்க்கிற தேவனா இருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, சங்கீதம் 17:9 உம்முடைய சட்டைகளின் நிழலே என்னை காப்பாற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாய் இருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. சட்டைகளின் மறைவில் பாதுகாப்பா எங்களை தங்க பண்ணுகிற கர்த்தர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஆம் ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாறுனால் உமது சட்டைகளின் நிலையிலே களி கூறுகிறேன் என்று சங்கீதம் 63:7 நாங்க படிக்கிறோமே ஆண்டவரே. சங்கீதம் 57:1 உமது சட்டைகளின் நிலையிலே வந்து அடைவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆம் ஆண்டவரே, அநேக வார்த்தைகள் கர்த்தாவே அப்பா சட்டைகளின் கீழே எங்களை காக்கிறவராய் சுமக்கிறவராய் ஆண்டவரே சேர்க்கிறவராய் காணப்படுகிறீர் ஐயா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய சிறகுகளின் கீழே இருக்குமானால் ஒரு பாதுகாப்பின் வளையம் எங்களுக்கு எப்போதும் காணப்படும். இயேசப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிவோம். எங்களுக்கு பாதுகாப்பு மரணம் கோட்டையும் நீர் தானே இயேசப்பா. உம்மை துதிக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பாவத்திலிருந்து விடுபட கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. ஆம் ஆண்டவரே, உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம், உலக தேச மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, தேசத்தை பாதுகாத்து வழிநடத்தி கொள்ளுங்கப்பா. எக்ஸாம் எழுதுற பிள்ளைகள் ஆண்டவரே பா மனம் தளராதபடி கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவர்கள் வாழ்க்கையில நீர் அற்புத கரங்களை நீட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வேலைக்காய் காத்திருக்கிற வாலிப பிள்ளைகளை கர்த்தர் வேலை தந்து, திருமணத்திற்காய் காத்திருக்கிற நல்ல திருமண வாழ்க்கையை தந்து கர்த்தாவே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஊழியக்கான சுகத்தை விரும்புகிற தேவன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிரியத்து பழுகவே பருகி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லைகளை பெரிதாக்குங்க ஆண்டவரே. அப்பாக தாவே தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. துதிக நம்ம உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். Have a blessed day. God bless you. Bye.